வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுமை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுமை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. உம் வல்லமையால் எங்களை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். தூய ஆவியாருடைய பெருவிழாவிலே வல்லமையான அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் எல்லோரும் கூடி வந்து செபித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கினியானவனே, நெருப்பானவரே, புறாவடிவிலே இறங்கி வந்தவரே, மேகத்தூணாய் நெருப்புத்தூணாய் நின்று எங்களை வழிநடத்தவரே, பாதுகாப்பவரே, காற்றாய் நெருப்பாய் தண்ணீராய் வந்து இதோ எங்களை ஆட்கொள்ளும், எங்களை தூண்டி எழுப்பும். உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் நாங்கள் இதோ மேற்கொள்ளுகிற இந்த ஆராதனை சகலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருவதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நற்கருணை நாதரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே எழும்பச் செய்து எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆவியினால் எங்களை அபிஷேகம் செய்யும். பல்வேறு கருத்துகளுக்காக இந்த ஆராதனையானது ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கிறது. எனவே இந்த ஆராதனை நம்மை தூண்டி எழுப்புகின்ற, நம் இதயத்தை மேலே எழுப்புகின்ற, ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்ற, அக்னியினால் நிரப்பப்படுகின்ற ஆராதனையாய் அமைய ஒன்றாக கூடி வருவோம். உருக்கத்தோடு செபிப்போம். உள்ளம் திறந்து ஆண்டவரோடு பேசுவோம். அக்கினியானவரே, தீனாவாய் வாருமையா என்று பாடி ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற வேளையில் அந்த அக்னியின் அபிஷேகத்தை பெற உருக்கத்தோடு இணைந்து நாம் செபிப்போமாக. பாடி இறைவனை துதிப்போமாக. நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் வாழுகிற பகுதியிலும் உணர்வோமாக. அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா.
நீராவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அவர் நம்மை ஞானத்தினால், மெய்ஞானத்தினால், அறிவுத்திறனினால், ஆற்றலினால், நுண்மதியினால், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வினால் இதோ அவருடைய கொடைகளை நம் மீது பொழிகிறார். தூய ஆவியானவருடைய வரங்கள் நம்மை இன்னும் மேன்மேலும் உறுதிப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும், அறிவு தெளிந்த சொல்வளத்தையும், நம்பிக்கையையும், பிணிதீர்க்கும் அருட்கொடையையும், வல்ல செயல்களை செய்கின்ற ஆற்றலையும், இறைவாக்குரைக்கின்ற ஆற்றலையும், இதோ ஆவிக்குரிய பற்றை பகுத்தறிகின்ற ஆற்றலையும், பல்வகை பரவச பேச்சையும், அப்பேச்சை விளக்குகின்ற ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கனிகள் மிக மிக அற்புதமானது, நம் வாழ்விற்கு அவசியமானது, தேவையானது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்கிற இந்த கனிகளை பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் பாடி ஜெபிப்போமாக. ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்னியே 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 அக்னி 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 அக்னியே அக்னி 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 அக்னியே அக்னியானவரே தீனாவாய் மாறும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். அன்பு உள்ளங்களே, இதோ இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியே எழுந்தருளி வாரோம், தூய ஆவியே எங்களை குணப்படுத்தும், தூய ஆவியே எங்களை சுகப்படுத்தும், தூய ஆவியானவரே எங்களை தூய்மைப்படுத்தும் என்று இவர்கள் உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்க நாமும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று நோய் மிக பெரும் அச்சுறுத்தலாக, மிக பெரும் பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீரையும், அழுகையும், புலம்பலையும் நாம் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்வினுடைய அடிப்படை ஆதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே எரிப்பதற்கு கூட விறகுகள் இல்லாமல் பிணங்கள் எல்லாம் ஆற்றிலே தூக்கி வீசப்பட்டு அப்படியே மிதந்து கொண்டு வருகின்ற காட்சி மிகவும் நம்மை நெருடலாக மாற்றுகிறது, மிகுந்த துயரத்துக்குள்ளாக்குகிறது, மிகுந்த நெருக்கடியை நமக்கு கொடுக்கிறது. சுடுகாட்டில் எல்லாம் பிணக்குவியல்கள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி மிகவும் நம்மை வருத்துகின்றது, வேதனைப்படுத்துகின்றது. எரிப்பதற்கு கூட தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அக்னியின் அபிஷேகத்திற்காக இதோ இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சூழ்நிலை மாறக்கூடிய நிலையை தூய ஆவியானவர் நமக்கு தர இணைந்து ஜெபிப்போமாக. சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே, புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே, புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்னியே 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 அக்னி 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 அக்னியே அக்னி 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 அக்னியே அக்னியானவரே நீராவாய் மாறும் அப்பா, நீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை தருகிறவர் அல்லவா? ஆம் அன்பு ஆண்டவரே, தற்பொழுது வந்த அந்த டக்தேவ் புயல் கூட பல்வேறு அந்த கடற்கரை கிராமங்களை எல்லாம் பாதிப்படைய செய்திருக்கிறது, நிலைகுலைய செய்திருக்கிறது. தகப்பனே, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். இன்றும் கூட என் அன்பு தகப்பனே அப்பா,
இந்த பாலஸ்தீன இஸ்ராயல் நாடுகளிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த கடுமையான போரினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து நிம்மதி இழந்து அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அப்பகுதியில் அமைதியை தாரும், அப்பகுதியிலே நிம்மதியை தாரும். இன்னும் கூட அன்பு தகப்பனே, அந்த அண்டார்டிகா கண்டத்திலே மிக பெரும் பனிப்பாறையானது உடைந்து கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்க போகிறது, ஏதோ நகரங்கள் எல்லாம் மூழ்கப் போகிறது என்று சொல்லுகிறார்கள். தகப்பனே, உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நீர் அறியாதது ஒன்றுமில்லை. நீர் மனம் வைத்தால் எங்களை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு வாழ்வினை கொடுக்க முடியும், நம்பிக்கையை கொடுக்க முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும். உருக்கத்தோடு பாடுகிறோம், இந்த இருள்கள் எல்லாம் மறைய வேண்டும், புது வாழ்வு மலர வேண்டும். உற்சாகத்தோடு பாடி செபிக்கிறோம் ஐயா, உற்சாகத்தோடு பாடி மன்றாடுகிறோம். இருள் எல்லாம் மறைந்திடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருள் எல்லாம் மறைந்திடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே நீனாவாய் வாரும் அப்பா, நீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். இறைப்பணியை, சமூக பணியை, நம்பிக்கை பணியை, விழிப்புணர்வு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற பல்வேறு குருக்கள் என் அன்பு தகப்பனே இந்த நாட்களிலே தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார். அருட்சகோதரிகள் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, உன் பணியை செய்ய ஒவ்வொருவரையும் நீ தேர்ந்தெடுத்தீரே அப்பா, எங்களை வாழச் செய்யும்படியான கிருபையை தாரும். இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்திலும் கூட தியாக உள்ளத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசாங்க பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பு தகப்பனே நீர் உடனிருந்து நம்பிக்கையை தாரும், வலுவூட்டும், அவர்களை திடப்படுத்தும். அவர்களுக்கு எந்த ஒரு இடுக்கண்ணும் நேரிடாது என்கிற நீ நம்பிக்கையை, வாக்குறுதியை தாரும் தகப்பனே. இந்த நிலை மாற வேண்டும், நாங்கள் விடுதலை பெற வேண்டும், நாங்கள் சுகம் பெற வேண்டும், இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும். அது எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய கருணையினால், உம்முடைய இரக்கப் பெருக்கத்தினால், உம்முடைய மன்னிப்பினால் நீ தருகின்ற இந்த புது வாழ்வினால் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செபிக்கிறோம் ஐயா, உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். அங்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அக்கினியானவரே எழுந்தருளி வாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், புது படைப்பாக எங்களை மாற்றியருளும். எங்கும் எங்களுக்கு நேரிடாத வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும். புறா வடிவிலே எழுந்தருளி வாரும் ஆண்டவர், மேகத்துணாய் நெருப்புத்துணாய் நின்று காத்தருளும் ஆண்டவரே. நெருப்பு நாவடிவு போல எங்களுக்கு எழுந்தருளி ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவருடைய இந்த வல்லமையான கிருபைக்காக நாம் நன்றி சொல்வோம். இயேசு ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, உருக்கத்தோடு, மனமுருகி உம்மிடத்திலே வேண்டி ஜெபித்திருக்கிறோம் ஐயா. எங்களை சுகப்படுத்தும், எங்களை குணப்படுத்தும், எங்களை பாதுகாத்தருளும், இந்த அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் மாட்சிப்படுத்தும் வண்ணமாக இதோ உற்சாகத்தோடு மாண்புயர் கீதம் பாடுவோம்.
அந்த ஆசீர்வாதத்தை நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய உற்றார் உறவுகளும், நண்பர்களும், இந்த சமூகமும், இந்த பாரத திருநாடும் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோமாக. அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.